வெகுஜன மக்களின் ஒருமித்த குரல் குற்றமில்லா சமூகம் வேண்டும் என்பதே. பல குற்றங்கள், அதற்கான பல போராட்டங்கள், அதில் எழும் பல சர்ச்சைகள் என அனைத்திற்கும் தீர்வு தேடும் மக்கள் அவை தங்களுக்குள் இருக்கும் புரிதலே தீர்வு என்பதை உணர வேண்டும். ஆனால் அதனை உணர மறுக்கின்றனர் மக்கள். இது மாலை முரசு வழங்கும் குற்றப்பிரிவு. சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். மனிதர்களிடையே மனக்கசப்புகள் ஏற்படுவது இயல்பு. கணவன் மனைவி இடையே வரும் சண்டை, முதலாளி தொழிலாளி இடையே வரும் மனக்கசப்பு, சக மாணவர்களிடையே வரும் பிரச்சனை என பல இருப்பினும் அவை அனைத்தையும் பிரச்சனை தீர்க்கும் வண்ணம் செயல்பட வேண்டும். ஆனால் இங்கு அந்த சண்டையை மேலும் வளர்த்து அதனை சோகமான முடிவிற்கு கொண்டு சென்றுள்ளது இந்த சம்பவம். அதிகாலை நேரம். திண்டுக்கல் மாவட்டம் நல்லம்பட்டி கிராமம். அந்த கிராமத்தின் மண் சாலையில் புழுதியை கிளப்பியவாறு 3 மோட்டார் சைக்கிள்கள் ஊருக்குள் நுழைந்தன. நெசவாளர் காலனியில் உள்ள தொகுப்பு வீட்டின் முன்பு மோட்டார் சைக்கிள்களில் வந்திறங்கிய 6 மர்ம நபர்கள் அந்த வீட்டின் மீது கையெறி குண்டுகளை வீசினார்கள். அதில் அந்த வீட்டின் கதவு உடைந்தது. அதில் ஏற்பட்ட பயங்கர சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்த கணவன் மனைவி இருவரும் பயத்தோடு வெளியே ஓடி வந்தனர். பதறி அடித்து வெளியே வந்த அந்த பெண்ணை 6 பேர் கொண்ட அந்த மர்ம கும்பல் சற்றும் பதற்றமின்றி சரமாரியாக வெட்டி சாய்த்தனர். நிலை குலைந்து போன அந்த பெண் இரத்த வெள்ளத்தில் தரையில் சாய்ந்தார். அவரது அலறல் சத்தம் மெல்ல மெல்ல அடங்கியது. தனது மனைவியை இந்த அளவிற்கு கொடூரமாக வெட்டிய கும்பலை என்ன செய்வதென்று அறியாமல் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பின்புறமாக ஓடியுள்ளார் கணவர். அவரையும் துரத்திய அந்த கும்பல் கண் இமைக்கும் நேரத்தில் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தை பற்றி அறிந்த ஊர் மக்கள் அவர்களது வீட்டின் அருகே கூடிவிட்டனர். வெளியே சென்றிருந்த அவர்களது மகன்கள் சந்திரசேகர், அசோக்குமார் வீடு திரும்பிய போது தங்களது தாயும் தந்தையும் உயிரற்று கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளாகி கதறி அழுதனர். அந்த காட்சி அங்கிருந்த ஊர் மக்களை கண்கலங்க செய்தது. இதனை அடுத்து சம்பவம் குறித்து தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தங்களது விசாரணையை துவக்கினர். கொலை என்றாலே அலறும் மக்கள் இன்று அதனை வழக்கமான ஒரு செய்தியாக காணும் வண்ணம் சமூகம் மாறியுள்ளது. அவ்வாறு இருக்கையில் இங்கு இரட்டை கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கொலை செய்யப்பட்டவர்கள் யார்? இந்த அளவு துணிகரமான இரட்டை கொலை செய்த அந்த மர்ம கும்பல் யார்? இதன் பின்னணி என்ன? கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெயர் பஞ்சவர்ணம். அவரது கணவனின் பெயர் திருப்பூர் பாண்டி. இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் திருப்பூர் பாண்டியும் குமரேசன் என்பவரும் சிறு சிறு பிரச்சனைகளில் மோதிக்கொள்வார்களாம். அங்குள்ள கோவில் திருவிழாவின் போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. அப்போது குமரேசன் தான் வைத்திருந்த கத்தியால் திருப்பூர் பாண்டியின் கையை பதம் பார்த்துள்ளார். இதனால் அவர்கள் இருவரும் எதிரிகளாகவே ஊருக்குள் தெரிந்துள்ளனர். அந்த சம்பவத்தால் கோபம் கொண்ட திருப்பூர் பாண்டியின் மகன்களான சந்திரசேகர் மற்றும் அசோக்குமார் குமரேசனை பழிவாங்கும் முனைப்பில் இருந்தனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி தெற்கு காவல் நிலையத்திற்கு ஒரு வழக்கு தொடர்பாக வந்த குமரேசனை ஒரு மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் திருப்பூர் பாண்டியின் மகன்களும் இருந்தனர்.
அந்த கொலை சம்பவம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனையடுத்து சமீபத்தில் தான் அந்த வழக்கில் ஜாமீன் பெற்று வெளியே வந்துள்ளனர் சந்திரசேகர் மற்றும் அசோக் குமார். எங்கே குமரேசன் கோஷ்டியால் தனது குடும்பத்திற்கு ஆபத்து நேர்ந்திடுமோ என எண்ணிய திருப்பூர் பாண்டி தனது குடும்பத்தோடு கோவைக்கு குடிபெயர்ந்தார். அங்கு கூலி வேலை செய்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் நல்லம்பட்டியில் உள்ள பஞ்சவர்ணத்தின் தங்கையின் வீட்டிற்கு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கடந்த திங்கட்கிழமை தனது குடும்பத்தோடு சென்றுள்ளார் திருப்பூர் பாண்டி. விருந்திற்கு சென்றிருந்த கணவன் மனைவியை சமயம் பார்த்து கொலை செய்துள்ளது அந்த மர்ம கும்பல். குமரேசனை கொலை செய்தது திருப்பூர் பாண்டியின் மகன்கள்தான் என அவர்களை கொலை செய்ய வந்த அந்த கொடூர கும்பல் அவர்கள் இல்லாததால் அவர்களது பெற்றோரை கொலை செய்துவிட்டு தப்பித்துள்ளனர். இந்த கொடூரமான இரட்டை கொலை தொடர்பாக தாலுகா காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குமரேசன் மீது பல வழக்குகள் இருந்ததாகவும் அதனால் பல எதிரிகளை கொண்டுள்ளதாகவும் இதனால் ஒரு சில கும்பல் அவரை கொலை செய்யும் முனைப்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு குமரேசனை கொலை செய்ய நினைத்த ஒருவருக்கு குமரேசன் எங்கே செல்கிறார், என்ன செய்கிறார் என்பதை நோட்டமிட்டு தகவல் அளித்ததாக எண்ணி திருப்பூர் பாண்டியின் மகன்களை கொலை செய்ய வந்தவர்கள் திருப்பூர் பாண்டியையும் அவரது மனைவியையும் கொலை செய்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் சக்திவேல், கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் சுபாஷினி, இணை காவல்துறை கண்காணிப்பாளர் வினோத் ஆகியோர் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். வாக்குவாதம், அதனால் ஏற்படும் மனக்கஷ்டம், அதனால் ஏற்பட்ட விரோதம் ஆகிய காரணங்களுக்காக பழி வாங்கும் எண்ணம் உருவாகிறது. அதனை அரை நிமிடம் பேசி சமரசமாக செல்ல வேண்டும். ஆனால் அந்த பழி வாங்கும் எண்ணம் கொலை வெறியாவதும் அதனால் கொலை செய்வதும் மிகவும் கொடியது. அந்த எண்ணம் இங்கு ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை சிதைத்துள்ளது வருத்தத்திற்குரியது. ஆத்திரத்தில் எடுக்கும் முடிவுகள் மண்ணிற்கு சமம். பல குற்றங்களும் அவ்வாறுதான் நிகழ்கின்றன. அனைத்து பிரச்சனைகளுக்கும் பழிவாங்க வேண்டும் என்பதே தீர்வாகி விடாது. ஆனால் இங்கு அதனை மறந்துவிட்டு பழி வாங்கும் எண்ணம் தலை தூக்கியது. அதனால் ஒரு குடும்பத்தின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி போனது. மீண்டும் இது போன்ற ஒரு குற்ற சம்பவம் மூலம் சமூக அவலங்களை தோலுரிக்க உங்களை சந்திக்கிறேன். இது குற்றப்பிரிவு, சமூக விரோதிகளின் எதிரி, யாரும் கண்டிராத கோணத்தில். நான் வினோத் பால் சாலமன்.